ஹாய் guys, வெல்கம் டு மிஷன் பாசிபிள் அகாடமி. இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எல்லா எக்ஸாமினேஷனுக்கும், அதாவது டிஎன்பிஎஸ்சியின் கீழே வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4, குரூப் 2A. ஸோ இந்த எல்லா எக்ஸாமினேஷன்லையும் திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் பண்ணுதுமா. ஸோ அந்த திருக்குறள் நம்மளுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதன் கீழே நம்ம ஆர்டர் வைஸ் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். த சேம் டைம் இன்னைக்கு இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம திருக்குறளோட ஒரு ஓவர் வியூ பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறள் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான சிறப்பு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கிளியர்? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் அ செஷன். திருக்குறள் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கூட்டல் குறள் அப்படின்னு பிரித்து எழுதுவோம். இந்த திருக்குறள் வெண்பாக்களால் ஆனது. ஸோ அதாவது குறள் வெண்பாக்களால் ஆனது, அதனால இதை நம்ம திருக்குறள் அப்படின்னு சொல்றோம். ஸோ 11 கீழ்கணக்கு நூல்களில் அதிகப்படியான பாடல்களையும் அடிகளையும் கொண்ட ஒரே நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த திருக்குறள் தான். ஸோ அது மட்டும் இல்லாம இது நிறைய அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல், அதனால இதை அறநூல் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? அடுத்து பார்த்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்களில் செய்யுள்பாவால் பெயர் பெற்ற ஒரே நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருக்குறள் தான். திருக்குறள் அப்படின்றது ஒவ்வொரு குறள் வெண்பாவும் பார்த்தீங்கன்னா 1.25 அடியை கொண்டது. ஓகேவா? 1.25 அடியை கொண்டது. இந்த திருக்குறளை தான் நம்ம தமிழ் திருமறை, உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த திருக்குறளில் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது, எக்காலத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை நெறிகளுக்கும் உகந்ததாக இருக்குது. ஓகேவா? ஸோ மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற அறநெறிகளை சொல்லக்கூடிய நூல் இந்த திருக்குறள். கிளியர்? ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. கிளியர்? திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. இந்த திருக்குறள் அப்படின்றது 2 அடி வெண்பா. இந்த திருக்குறளில் திரு அப்படின்றது சிறப்பு அடைமொழியாக இந்த நூலுக்கு விளங்குகிறது. திருன்றது அடைமொழி. ஓகேவா? குறள் 2 அடி வெண்பாவால் ஆனது. இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் இது போன்ற 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ உலகோர் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக, தமிழ் நூலாக இந்த திருக்குறள் விளங்குகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பற்றிய ஒரு சிறப்பு வரி, ஆளும் வேழும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்றது திருக்குறளை மீன் பண்ணுது. கிளியர்? 4ம் அப்படின்றது 4 அடி 6யும், 2ம் அப்படின்றது திருக்குறளை குறிக்குது. கிளியர்? அடுத்து கவனிங்க, பழகு தமிழ் சொல்லருமை 4 இந்த வரிகளும் இந்த 2 அப்படின்றது நம்ம திருக்குறளை தான் மீன் பண்ணுது. கிளியர்? இது பழமொழி. பழகு தமிழ் சொல்லருமை 4 அப்படின்றது பழமொழி. இந்த பழமொழியில் வரக்கூடிய 2 அப்படின்றது திருக்குறளை மீன் பண்ணுது. கிளியர்? 4னா 4 அடி 6யும், 2ன்றது திருக்குறளையும் குறிக்கிறது. அடுத்து கவனிங்க, மனுஷன் மனிதனா வாழ்றதுக்கான அத்தனை அறிவுரைகளையும் கூறுகிற திருக்குறள் மேன்மை பொருந்திய நூலாக உலகோரால் பார்க்கப்படுகிறது. கிளியர்? ஸோ அடுத்தது பாருங்க, இனம், ஜாதி, நாடு இது குறித்து எந்த ஒரு அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத நூல் திருக்குறள். ஸோ அதனால தான் இந்த திருக்குறளை நம்ம உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த திருக்குறள் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம்தான், உலக பொதுமறைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் இதே ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிச்சு மெயின்ஸ் எக்ஸாம் நான் போகும்போது திருக்குறள் ஏன் உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் ஒரு கீ பாயிண்டாக யூஸ் பண்ணலாம். இனம், ஜாதி, நாடு இது எதையுமே எங்கேயும் மென்ஷன் பண்ணாமல் மனித குலத்துக்கான ஒரு ஜென்ரல் கான்செப்ட், ஜென்ரல் கருத்துக்களை பேசுறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், உலக பொதுமறை, எல்லாருக்கும் பொதுவானது இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்கிறோம். கிளியர்? அடுத்து கவனிங்க, திருக்குறளோட தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிவடைகிறது. கிளியர்? அகரத்தில், அதாவது அகர முகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகன்ற குறள் பாவல ஆரம்பித்து நகரத்தில் முடிவடைகிறது அப்படின்றாங்க. கிளியர்? ஸோ இதை தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளோட சிறப்பை எடுத்து கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. இதில் 55 பாடல்கள், 53 பாடல்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 55 பாடல்கள், அதில் 53 பாடல்கள் புலவர்களால் பாடப்பட்டது. கிளியர்? திருக்குறளுக்கு கூடிய சிறப்பை எடுத்து கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. இதில் மொத்தம் 55 பாடல்கள் இருக்கிறது. கிளியர்?
இந்த திருக்குறளை முதல்ல பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை ஞானப்பிரகாசம் அவர்கள் 1812 திருக்குறளை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, பதிப்பித்து புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. ஸோ அதுபோல் பரிமேல் அழகர் அவருடைய உரையுடன் திருக்குறளை ஃபர்ஸ்ட் பதிப்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜ கவிராயர் 1840. ஞானப்பிரகாசம் 1812 திருக்குறளை பதிப்பித்தாரு. அதே திருக்குறளை உரையோடு பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜ கவிராயர் இந்த இயர் ஆஃப் 1840, 1840. கிளியர். அடுத்து கவனிங்க, ஒரு சிறப்பான விஷயம். நம்ம விக்டோரியா மகாராணி அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் அவங்க கண் முழிச்சதும் தூங்கி எழுந்ததும் முதல்ல படிக்கக்கூடிய ஒரு நூல் எதுனா இந்த திருக்குறள் தான். கிளியர். திருக்குறளோட பெருமையை உணர்ந்த வீரமா முனிவர் லத்தீன்ல என்ன பண்ணியிருக்காரு, இந்த திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காரு. கிளியர். ஸோ அடுத்தது ஜியு போப் அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த திருக்குறளோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த இந்த ஜியு போப் ஆங்கிலத்தில் இந்த திருக்குறளை என்ன பண்ணியிருக்காரு, மொழிபெயர்த்திருக்கிறார். கிளியர். ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் ஜியு போப். ஓகே. ஸோ இதே திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர். ஜியு போப் எந்த ஆண்டு மொழிபெயர்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1886. கிளியர். ஓகே. ஸோ இந்த திருக்குறள் அப்படின்றது ரஷ்யாவில் பாருங்க அணுத்துளைக்காத ஒரு பெட்டகத்தில் வச்சு பாதுகாக்கப்படுது. ரஷ்யாவில் ஒரு பெரிய மாளிகையில் அணுத்துளைக்காத ஒரு பெட்டகத்தில் வச்சு திருக்குறள் அப்படின்றத பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த திருக்குறள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாகவும் உலகோருக்கு பொதுவானதாகவும் கருதப்படுகிறது. கிளியர். இதை தொடர்ந்து பாருங்க, இங்கிலாந்து நாட்டில் அவங்களும் மியூசியமில் வச்சுருக்காங்க. கம்பேர் வித் பைபிள் விவிலியத்தோட இந்த திருக்குறளையும் வச்சுருக்காங்க. கிளியர். ஸோ அடுத்து இந்த திருக்குறள் அப்படின்றது ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று, இது பொதுவானது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இதை ஒரு மேற்கோளாக சொன்னவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே திருவிக்கா அவர்கள் சொல்றார். கவனிங்க, ஒன்ஸ் அகைன் ரிப்பீட்டட். திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழிக்காருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியது அன்று, அது மாண்பதைக்கும் உலகுக்கு பொது அப்படின்னு திருவிக்கா அவர்கள் சொல்லியிருக்காரு. கிளியர். ஸோ அடுத்தது கவனிங்க. ஓகே கைஸ், திருக்குறளை பற்றிய சில முக்கியமான தகவல்கள் நான் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. ஸோ சிறப்பு திருக்குறளை பற்றிய சிறப்பு செய்திகள் இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாஸஸ் நீடட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனை விசிட் பண்ணுங்கள். டெலகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான PDF அப்படின்றது அதில் அவைலபிள் இருக்கும். கிளியர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.